ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான் பார்ட் 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 4 இப்போ பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி யார் வந்து பார்க்கலையோ அவங்க வந்து பார்ட் 3 மொத்த வீடியோ முடிச்சுட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது புரியும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் நம்ம வந்து துக்ளக் டைனசிட்டி பார்த்தோம். அந்த துக்ளக் டைனசிட்டி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தைமூர் வந்து வந்திருப்பார். ஸோ இவர் எந்த ஆண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1398 வந்திருக்காரு. ஓகேங்களா? 1400க்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து எந்த ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமர்கண்ட். ஓகேவா? சமர்கண்ட் அப்படின்ற ஊரில் வந்து ஆட்சி செஞ்ச ரூலர் தான் இவர் தைமூர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய நாட்டில் வந்து செல்வ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிஞ்சிருக்காரு. அதனால தான் வந்து தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சரி படவை எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மர்கத் அப்படின்றது எப்படி ஞாபகம் அப்படின்னா, இப்போ நம்ம சம்மரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து தயிர் குடிப்போம். தைமூர் அப்படின்றது வந்து யார் பார்த்தீங்கன்னா ரூலர் ஆஃப் சம்மர்கண்ட் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவர் யாருடைய பீரியடில் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. நசீர் முகமது துக்ளக். ஓகேங்களா? ஸோ நசீர் முகமது துக்ளக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெரோஸ் துக்ளக் இருப்பார்ல, அவர் வந்து இறந்துருவார். இறந்த அப்புறம் தான் வந்து தைமூர் போவார். அப்போது அவர் ஃபெரோஸ் துக்ளக்கு அடுத்து யார் வந்து டெல்லி சுல்தானேட்டை ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நசீர் முகமது துக்ளக். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து எப்படி வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் இண்டஸ், ஓகேவா, சிந்து நதியை வந்து கடந்து வந்து டெல்லியை வந்து ரீச் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவர் பிரைம் மினிஸ்டர் மலூல் இக்பால் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர்னு ஒரு இடத்துல இங்கிலீஷ் பிடிஎஃப்ல போட்டிருப்பேன். ஸோ சீஃப் மினிஸ்டர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ வெரிஃபை பண்ணிட்டேன், பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த இக்பால் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மல்லு இக்பால் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமூரை எடுத்து போர் புரிஞ்சிருப்பார். இருந்தாலும் வந்து தைமூரை வந்து என்ன பண்ணிடுறாரு, ஜெயிச்சு 1398 வந்து வின் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து துக்ளக் டைனசிட்டி வந்து முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இங்கே தைமூர் என்ன பண்ணுறாரு, அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கசீர் கான். ஓகேவா? கசீர் கான் அப்படின்றவரை வந்து கவர்னர் ஆஃப் முல்தானா வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து இந்த கசீர் கான் என்ன பண்ணுறாருன்னா அந்த தைமூர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து டெல்லியில் வந்து சண்டை போட்டிருக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்தி அந்த டைமில் என்ன பண்ணாருன்னா கசீர் கான் என்ன பண்ணுறாருன்னா டெல்லியில் வந்து சையத் டைனசிட்டி வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இவருடைய கண்ட்ரோல் பீரியட், இவர் என்னென்ன பீரியடை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, அதாவது சையத், ஓகேவா, சையத் டைனசிட்டி இதை வந்து யார் ஃபவுண்டர் அப்படின்னு கேட்பாங்க. யார் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கசீர் கான். ஓகேவா? ஸோ கசே கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சே கசி, அதாவது சொல்லு கசப்பாக இருக்கா சொல்லு அப்படின்றாங்களே, அது மாதிரி அவர் ரூலர் வந்து கசி கான் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 இடத்துல வந்து 3 இடத்துல கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், திலாப்பூர், சூரத், ஒரு பார்ட் ஆஃப் சூரத்தை வந்து இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளை யாரா கேட்பாங்களே என்ன ஜாப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, ஜாபா, ஒரு சிலர் வந்து பூரி கடை வச்சு பொழைச்சிக்கொண்டாங்க, ஒரு சில பசங்க பூரி கடை வச்சுன்னு இருக்காங்க, பொண்ணுங்க வந்து சூரத் ட்ரெஸ்ஸை போட்டு ஆட் போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கசிகான், யாராவது வந்து கசப்பாக கேட்பாங்க, நீ வேலைக்கு போகிறேன்னு கேட்டாவே நமக்கு கசப்பாக இருக்கும்ல, அப்போ கசிகான் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பஞ்சாப் ஜாப். ஓகேவா? பஞ்சாப்க்கு ஜாப்னு வச்சுக்கோங்க, திலாப்பூருக்கு பூரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரத் வந்து சூரத் சாரீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதை வந்து உங்களுக்கு மறக்காது. இவர் வந்து லாஸ்ட் எந்தெந்த ஊர்லலாம் வந்து இவர் தோற்கடிக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜனாப்பூர், மால்வா, குஜராத், கன்ஷதீஸ், வங்காளம், டெக்கான். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இவர் வந்து அவருடைய ஆட்சியை வந்து இழந்திருக்காரு. இவர் எப்போ இறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1421 இறந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் இறந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா முபாரக் ஷா, ஓகேவா, ஸோ முபாரக் ஷா வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. முபாரக் ஷா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரிஷ் கானுடைய பையன். ஓகேங்களா? ஸோ இவர் வராரு. இவர் வந்து 2 இடத்த வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோக்கிர்கால்
ஓகேவா, கோக்கிர் காஸ் அதையும் தோப் ரீஜியனும் வந்து சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முபாரக் உடைய தோப்பில் வந்து கொக்கரக்கோன்னு கோழி கூவிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முபாரக் ஷாவுடைய தோப்பில், தோப் அப்படின்றது வந்து ஒரு பண்ணை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொக்கரக்கோன்னு கோழி கூவுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்து நோப்ஸ், அதாவது இந்து உயர்குடிய மக்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி கோர்ட்டில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ யார் வந்து பார்த்திங்கன்னா வந்து உயர்குடியினர், இந்து உயர்குடியினரை வந்து டெல்லி கோர்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முபாரக் ஷா. ஓகேவா, முபாரக் ஷா தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி முபாரக் ஷா என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சிட்டியை பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த சிட்டி பேர் வந்து முபாரக் பாத். ஓகேவா, அந்த பாத் அது பேடாக ஆட் பண்ணிட்டாரு. ஒரு சிட்டியை பில்ட் பண்ணியிருக்காரு, அதை பேடாக ஆட் பண்ணிட்டாரு. முபாரக் ஷா வந்து என்ன சிட்டியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, முபாரக் காத். ஓகேவா, அது எங்கே இருக்குன்னா எங்கேப்பா இருக்குது, ஜமுனா பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எங்கே இருக்குன்னா யமுனா நதி பக்கத்தில் வந்து ரிவர் யமுனா பக்கத்தில் வந்து இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இவர் வந்து 1434 வந்து கொலை செய்து வந்து இறந்துருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், அடுத்து வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து பாருங்கள். முபாரக் ஷா வந்து இயர் பாருங்கள் 1421 1434. ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சையத் டைனசிட்டி எல்லாமே வந்து 14 ஸ்டார்ட் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சே 14 ஐ லவ் யூ ஐ லவ்னு சொல்கிறோம்ல. ஸோ 14 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 1421 இருக்குது, இங்கே 34 இருக்குது. அப்படியே வந்து பக்கத்து நம்பர் இருக்குது. ஸோ முபாரக் அப்படின்ற போது 1414 ஸ்டார்டிங் எண்டிங்கில் 1414 வரும். அதுக்கடுத்து வந்து 2134 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரை தொடர்ந்து முபாரக் ஷாவை தொடர்ந்து வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா முபாரக்குடைய அண்ணன் பையன். ஓகேங்களா, சகோதரர் பையன் தான் வந்து முகமது ஷா. ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள் 1434 to 1445. இதுவும் பாருங்கள் 3445. ஸோ இது இன்டர்லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்வா வந்து தோற்கடிச்சிருக்காங்க. யாருடைய ஹெல்ப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருடைய ஹெல்ப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பலூல் லோத். ஓகேவா, பலூல் லோத். ஸோ இது வந்து லோடி, அதாவது தமிழில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஏன்னா இவர் தான் வந்து அடுத்து வந்து ஒரு டைனசிட்டி வந்து தொடங்குவார். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஓகே, அதாவது முபாரக்குடைய அண்ணன் பையன் தான் வந்து முகமது ஷா. ஓகேங்களா, முகமது ஷா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மால்வாவை தோற்கடிக்க பலூல் லோடி. ஓகேவா, ஸோ அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் ஆஃப் லாகூர். ஓகேவா, இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பகலில் வந்து மால்வாவை வந்து போய் அங்கே போராட்டம் போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1445 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்துடுறாரு. இவருக்கு அடுத்து வந்து அலம் ஷா வந்து வராரு. ஓகேங்களா. ஸோ ஒரு புக்கில் வந்து ஆலம் ஷான்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு புக்கில் வந்து அலாவுதீன் ஷான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அலம் ஷா வந்து தான் கரெக்டு. ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சையத் டைனசிட்டியே வந்து ரொம்ப வீக்கஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை வந்து பலூல் லோடி கிட்ட வந்து கொடுத்துட்டு அவர் வந்து பத்தூன் அப்படின்ற இடத்துக்கு வந்து ரிட்டையர்டு போயிடுறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் டைனசிட்டி வந்து முடிவுக்கு வந்திருக்கு. நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லோடி டைனசிட்டிஸ். ஓகேவா, அதாவது லோடிஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சையத் கட்டு லோடி தான் வந்து வராரு. இவங்க வந்து லோடிஸ் வந்து வராங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேவா, ஆப்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்கான்ஸ் அப்படின்றவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோடி டைனசிட்டியோட ஃபவுண்டர் வந்து பலால் லோடி. ஓகேவா, ஸோ பலால் லோடி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோடியுடைய டைனசிட்டியை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரு தான் வந்து லாஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட்டுடைய லாஸ்ட் ரூலர். இவங்க தான் லோடிஸ் தான் வந்து லாஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலால் லோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்கான் ரூலராக வந்து இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க எல்லாருமே வந்து துர்க்கிஷ். ஓகேங்களா, துர்க்கிஷ்காரங்க. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ரூலராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னெல்லாம் வந்து கான்க்யூர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, மேவர், சம்தல், சக்கெட்,
எட்வா குவாலியர். ஓகேங்களா. ஸோ இந்த பிளேஸை வந்து தான் வந்து அவங்க வந்து கைப்பற்றிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் சமைத்தால் சாக்கெட் அப்படின்னா சாக்கு போக்கு சொல்லாமல் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்லன்னா எட்டி வாயிலே அடிப்பேன் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. சமைத்தால் சாப்பிட்ணும். ஓகேவா. சாப்பிட்லன்னா எட்டி வாயிலேயே உதைப்பேன் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு ரைமிங்காக படிச்சிங்கன்னா வந்து அந்த நேம்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பல்லால் லோடி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சேர்லாம் போட்டு உட்கார மாட்டார். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து சேர் போட்டெல்லாம் உட்கார மாட்டாங்க, எல்லாருக்கு முன்னாடியெல்லாம் உட்கார மாட்டாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ரெட் கார்பெட் இருக்குல்ல, எல்லாருமே அதாவது உயர்குடியினர் அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு சமமாக வந்து உட்காருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அரியணையில் வந்து உட்காராமல் அவங்க கூட ஏன் கூடவே வந்து உட்காராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உயர்குடியினருடைய ஆதரவு வந்து பெறணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்களுக்கு விரித்த கம்பளத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்து ஆட்சி செய்திருக்காரு. அப்போ தான் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவர் வந்து அவங்க இன்ன மனநிலையை பொறுத்து தான் வந்து அவங்க ஆட்சி செய்கிற விதமே வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இதுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் எப்போ இறந்துருக்காருன்னா 1489. ஓகேங்களா. ஸோ அதை வந்து பா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பா அப்படின்னும் போது பிஏ அப்படின்னும் போது 89 மாதிரி வந்திருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து பஹுல் லோடியுடைய இது. ஓகேங்களா. டெத் உடைய பீரியட். ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. ஓகேங்களா. சிக்கந்தர் லோடி தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சிக்கந்தர் லோடி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் மிக்கவர். ரொம்ப இந்த லோடி வம்சத்திலே வந்து இவர் தான் வந்து புகழ் மிக்கவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிக்கந்தர் ஷா அப்படின்ற ஒரு டைட்டிலை வச்சிருக்காரு. ஓகேங்களா. சிக்கந்தர் ஷா அப்படின்னு ஒரு டைட்டிலை வச்சுட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகாரை வந்து ஃபுல்லாக வந்து அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து ராஜ்புட்ஸும் பெங்காலையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அவர் வந்து அங்கே போயிட்டு முறியடிச்சிருக்காங்க. அந்த மன்னர்களை வந்து பீகாரையும் ராஜ்புட்ஸையும் இருக்கவங்கள முறியடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெங்கால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய எம்பியரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. எங்கேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப்லேருந்து பீகார் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இவர் வந்து ரொம்ப குட் அட்மினிஸ்ட்ரேஷன், நல்லா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒரு ஸ்பை சிஸ்டம் வந்து வச்சுருப்பார். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து அதுக்கடுத்து வந்து அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து செவரல் சான்ஸ்கிரிட் புக்ஸ் வந்து இருந்திருக்கு. எதுக்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து வந்து அஸ்ட்ரானமிக் இருக்குது, யோகா, இந்த மாதிரி இருக்கிற புக்ஸை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு வந்து அவர் வந்து மாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய வந்து ரோட்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இரிகேஷன் பாசனத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பில் த சிட்டி ஆஃப் ஆக்ரா வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. ஓகேவா. சிக்கந்தர் லோடி தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆக்ராவை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய முஸ்லீம் டெம்பிள்ஸை வந்து அழிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவங்க மேலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம். ஓகேங்களா. அவர் வந்து முஸ்லீம் பற்று ரொம்ப இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்துஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஷஹானியா இசை. ஓகேங்களா. அந்த மியூசிக்கை வந்து நல்லா வந்து கேட்குற ஆள். ஓகேவா. அதாவது பெண்கள் வாய்ஸில் இருக்கிற பாட்டை கேட்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷீ பாடினா, அந்த பொண்ணு பாடினா இவர் கேட்பாரு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க, லஜ் ஹைட் ஹி சிக்கந்தர் ஷானி. ஓகேவா. லாலா அப்படின்னு வச்சுக்கோங்க. லாலா பாட்டு வந்து கேட்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். அதுக்கடுத்து வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா 1517 போது வந்து இறந்துடுறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து இவருடைய மூத்த பையனான இப்ராஹிம் லோடி தான் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இந்த இப்ராஹிம் லோடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மென்டலான ஆள் மாதிரி தான், அரகண்ட்டாக இருப்பார், ரொம்ப கோபமாக இருப்பார். மக்களுக்கெல்லாம் வந்து அவரை வந்து அவ்வளோவா வந்து பிடிக்காது, ரொம்ப ஆணவமாக இருக்கிறதுனால அவரை வந்து பிடிக்காது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அரசவையிலேயே அங்கே இருக்கிற உயர்குடியினர் எல்லாருமே வந்து அசிங்கமாக பேசுவார், அவமானம் பண்ணிடுவார். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ரொம்ப எல்லாருமே அவருக்கு எதிராக வந்து கடுப்பில் தான் இருப்பாங்க. அப்போது அதே மாதிரி யாரெல்லாம் வந்து அவருக்கு எதிராக வந்து களங்கம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து இவர் கொலை பண்ணிடுவார். யார்? இப்ராஹிம் லோடி. ஸோ இந்த இப்ராஹிம் லோடி வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிருந்தாங்களா. அப்போ வந்து தௌலத் கானுடைய தௌலத் கான், ஓகேங்களா, தௌலத் கானுடைய பையன் வந்து தில்வார் கான். ஓகேவா.
ஓகேவா. தௌலத் கானுடைய பையன் வந்து தில்வர் கான். இந்த தில்வர் கானை வந்து ஒரு மாதிரி கொடுமைப்படுத்திருக்காரு. ஓகேங்களா. இப்ராஹிம் லோடி வந்து தௌலத் கானை வந்து கொடுமைப்படுத்துறதுனால வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, தௌலத் கானை நின்று அவ்வளோ பெரியதை என் பையனையே வந்து நீ வந்து கொடுமைப்படுத்துறியா, உன்னை நான் வந்து பாபரை வச்சு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபரை வந்து அழைப்பு விடுறாரு. ஓகேங்களா. பாபர் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இந்த தௌலத் கான் யார் அப்படின்னா கவர்னர் ஆஃப் பஞ்சாப். ஓகேங்களா. உடனே வந்து பாபருக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாபா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாபரை கூப்பிட்றாரு. பாபர் வந்ததுமே என்ன பண்ணுறாருன்னா டெல்லிக்கு வந்து படம் எடுத்து வராரு. அப்போது ஃபஸ்ட்டு பானிபட் போர். ஓகேவா. முதல் பானிபட் போர் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1526 1526 நடந்திருக்கு. அந்த போரில் தான் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து கொலை பண்ணுறாங்க. ஸோ இப்ராஹிம் லோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து இப்ராஹிம் லோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூத்த பையன். ஓகேவா. ஸ்ரீகந்தர் லோடியுடைய மூத்த பையன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தௌலத் கானுடைய பையனை வந்து கொடுமைப்படுத்துறதுனால வந்து தௌலத் கான் வந்து பாபரை வந்து இந்தியாவுக்கு வந்து ஆட்சி புரிய வர சொல்லுவார். இந்தியாவுக்கு வந்ததுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா முதல் பானிபட் போரில் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து கொலை பண்ணிடுறாரு. இந்த ஆப்கான் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 75 வருஷம் தான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம டெல்லி சுல்தானுடைய 4 பார்ட்டும் பார்த்துட்டோம். ஸோ டெல்லி சுல்தானில் மொத்தம் 5 டைனஸ்டி இருக்குது. 5 டைனஸ்டி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டெல்லி சுல்தானேட் முடிஞ்சிடும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு நடுவில் நிறுத்தி சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த தப்புகள்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.